இன்னைக்கான சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி ஓரளவுக்கு சில விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக போகாமல் ரொம்ப மேம்போக்குத்தனமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. கானா வினோத்தை கேட்டதாக இருக்கட்டும், ரம்யாவுடைய தலைவர் பதவி அதை பற்றி கேட்டதாக இருக்கட்டும், ரம்யா தன்னுடைய தலைவர் பதவியை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்க, அப்போ போகும்போது நான் வந்து முன்னாடி பிரஜன் அனுப்பிட்டு பின்னாடி கமருதன் அனுப்புகிறேன், கடைசியாக நான் வரும்போது அந்த ஜுவல்லை நான் எடுத்து வச்சுக்கிறேன், கேட்டால் நான் வந்து கண்டஸ்டண்ட்டாக நான் வந்து மாலதி கேரக்டரில் நான் ப்ளே பண்ணேன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரம்யா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்டு திவ்யா அவர்களுடைய அந்த ஹேண்ட் சைன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறார். அவங்களுடைய ஹேண்ட் சைன் நல்லா இல்லை அப்படின்னா பார்வதியும் கமருதனும் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இங்கே அவங்க ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதுக்கு பேர் லவ்னு சொல்லி தொலைக்க மாட்டுறாங்க. இது லவ் கிடையாது, லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது. அதை அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, காட்டுறாங்க, வெளியில் மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இது வந்து அவர் கேட்காம உட்காந்து அந்த ஆன்சைன் பண்ணதை வந்து காட்டிக்கிட்டு அதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. கானா வினோத் அவர்களை என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. கானா வினோத் விஷயத்தில் கேட்டிருக்காரு. இப்போ வினோத் வந்து ஃபைனலிஸ்டாக போகிறாரு, அவர் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு 95% வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகளை அவர் தீர்த்துக்கணும், அதை வந்து அவர் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு சொல்லப்பட்ட விமர்சனங்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஹாஷாலாம் வந்து அவர் பேச கிடையாது. நீங்கள் வந்து கிரிட்டிசிசமாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட 0% அக்செப்டன்ஸ் இருக்குது. யாராச்சும் உங்களை எதனா சொன்னால் நீங்கள் பேசவே விட மாட்டீங்க. விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்கும் பொழுதும் கானா வினோத் அப்படி தான் பண்ணுறாப்புல. ஸோ அது வந்து கானா வினோத்துக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் வினோத்துக்கு அது மண்டையில் போய் சேரவே சேராது. அடுத்த வாரமும் அதை தான் பண்ண போகிறாரு. ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன அட்டகாசங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் யாருடைய காலை கீழே இறக்கி விட்டு காலை பிடிச்சி வாரி விட்டு யார் மேலே ஏறணும்னு நினைக்கிறாங்க, இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தர் பேரை சொன்னாங்க. பார்வதி வந்து கனி அந்த டீமை சொல்கிறதும், கனி அந்த டீம் வந்து கமருதீன் காலை வாரி விட்டு பார்வதி மேலே போக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதும், அண்டு ஆதிரி எஃப்ஜே அவர்களை ஒரு விஷயத்த சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆதிரிக்கு உள்ள இதை தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதி எந்த இடத்துலையும் அதை வந்து தடுக்கலை. இப்போ எஃப்ஜே வந்து தன்னுடைய விளையாட்டுக்காக ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஒரு பகடக்காய் ஆக்கி அவங்களுடைய கேமை வீக் ஆக்கி அவங்கள தாண்டி அவர் மேலே போயிடுறாரு. அந்த பெண்கள் வெளியில் போயிடுறாங்க. முதல் ஆள் நான், ரெண்டாவது வியானாக்கிட்டையும் அவர் அதே தான் பண்ணார். அவருக்கு தேவைப்படும் போது நல்லா சிரித்து பேசுவாப்பில், அவருக்கு தேவையில்லாத போது வந்து கண்டுக்கவே மாட்டாப்பில், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து ஆதிரி அந்த இடத்துல சொன்னாங்க. இதை வந்த வாரத்திலே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்த வாரம் ஆதிரி வந்து தப்பிச்சிருவாங்க, நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்ச டீமில் இருக்கிறதுனால. இன்னும் ஆதிரி வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறது உறுதி, எஃப்ஜேவும் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறது உறுதி. இந்த வாரம் ரம்யா தான் வெளியில் போகிறாங்க. நாமினேட் ஆகிட்டாங்க. எப்படி ஆகிட்டாங்கன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் அவ்வளோதான் நடந்துச்சு இன்றைக்கி ஷோவில். வேறு எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. பிரஜன் அவர்கள் எவிக்ட் செய்யப்படுறாங்க. பிரஜன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பிரஜன் வந்து எவிக்ட் ஆகும் பொழுது சாண்ட்ரா என்ன மாதிரியான கூத்தெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த வாரம் எவிக்ட் ஆகி இன்னும் 2 வாரத்தில் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் வரப்போகிறார். அதுக்கு இவ்வளோ அலப்பறையா? அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், என்னால் இங்கே தனியாக விளாட முடியாது, கனி வந்து என்னை சும்மா விட மாட்டாங்க, கனி என்னை வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. உங்களை யாரும் டார்கெட் பண்ணி உங்களை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வந்து அழணும்? எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே அக்யூசேஷன் வைக்கணும்? அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணாங்க பாருங்கள். டோர் திறந்து பிரஜன் வெளில போகும்போது அவங்க தான் முதல்ல ஓடுறாங்க, வெளியில் ஓட்டாங்க. நானும் வெளில போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கூப்பிட்டுட்டே இருக்காப்புல, சாண்ட்ரா உள்ளே வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. ஓகேவா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, வடசென்னை படத்தில் வர ஒரு கதை மாதிரி தான் இவங்களுடைய கதை வந்து இந்த வீட்டுக்குள்ளே நகரப்போகுது.
ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சொன்னேன்னு தெரில, திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து வடச்சென்னை படத்தில் வரக்கூடிய சந்திரா கேரக்டரு, பிரஜன் வந்து வடச்சென்னை படத்தில் வரக்கூடிய ராஜன் கேரக்டரு. இப்போ ராஜன் கூடவே இருந்தவங்க எல்லாம் ராஜனை அடிச்சு விட்ருவாங்க, அதாவது அவரை மர்டர் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக, அடிச்சு விடுறதுக்காக, வடச்சென்னை ஸ்லாங்கில் சொல்லணுன்னா அடிச்சு விடுறதுக்காக சந்திரா வந்து களத்தில் இறங்குவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராஜனுடைய கொலைக்கு சந்திரா அவர்கள் வந்து நீதி வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பகடக்காயாகத்தான் அன்பு வருவார். இதுதான் வடச்சென்னை கதை, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ராஜன் அவர்களுடைய அந்த ஒரு எவிக்ஷனை சந்திரா வந்து ரிவெஞ்ச் எடுத்து ரிவெஞ்சுக்கு மாட போகிறாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே, வேறு லெவலில் இருக்குது இது, என்னடா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, நானும் கொஞ்சம் வந்து யோசித்தேன். ஆனால் விடிய விடிய உட்காந்து இவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க எங்கேருந்து ரிவெஞ்சுக்கே மாட போகிறாங்க? ஆரம்பத்தில் இருந்தே விக்ரம் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் பாண்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. அவர் சொன்ன மாதிரி இவங்க வெளியில் போயிட்டாங்க ஒரு ஆள். அப்போ அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணுமா இல்லையா? அந்த கேம் ஆடாமல் பிரஜன் வந்து சேதுபதிக்கிட்ட போயிட்டு அவ்வளோ நெருக்கமாக பேசுகிறாப்புல, மச்சான் அம்மாமான்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி மிட் நைட்டில் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள் சாண்ட்ரா. சூட் கேஸ் வந்து இது ஸ்டோர் ரூமில் வைக்கணும், சூட் கேஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் அடுக்கிட்டு சூட் கேஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சாண்ட்ராவுடைய துணிகளை எடுத்து திவ்யா அடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் சூட் கேஸ் எடுத்து வைக்கிறேன், அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா தானே படுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வச்சுட்டேன்னா எனக்கு இடம் கிடைக்கும், என்னோடய ட்ரெஸ்ஸையும் நான் வச்சிடலாம் அப்படின்னு அவங்க போய் பேசியிருக்காங்க. மேடம் வந்து ஒரே அதுக்கு முன்னாடி திவ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர்கிட்ட அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னமோ பேசியிருக்காங்க போல். பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கு காரணம் போன வாரம் நடந்த இந்த சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இப்போ எல்லாரும் பேசிப்பாங்கள்ல. இப்போ பிரஜன் எவிக்ட் ஆனது அந்த வீட்டில் இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, மக்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நல்ல பேரோடு தான் அவர் போயிருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறத போய் இந்த பார்வதி இருக்குல்ல பீடை, அந்த பீடை என்ன பண்ணியிருக்குது, போய் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்குது, இந்த மாதிரி திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் பிரஜன் போனதுக்கு வந்து இதான் ரீசன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி. அதை சொன்ன உடனே இவங்களுக்கு சாண்ட்ராவுக்கு பயங்கர டென்ஷன், பயங்கர ஹைப்பர் ஆகிட்டு திவ்யாவை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, நீ போ, நான் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையில்லை, நீ எல்லாம் மனுஷனா, மனுஷ ஜென்மமா, நீங்களாம் மனிதாபிமானம் இல்லையா, நீ கிளம்பு, அப்படி இப்படின்னு பயங்கரமாக போட்டு திவ்யாவை கத்துறாங்க. அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. இல்லை இப்போ என்ன நடிச்சு, நான் என்ன பண்ணேன், நான் ட்ரெஸ்ஸு நான் தானே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன், எதுக்கு எப்படி கத்துறா, இந்த ஒரு தாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம பிரஜனுடைய சட்டையை வச்சுக்கிட்டு அதை பார்த்து அழுதுகிட்டு தேவையே இல்லாத ட்ராமா இது. ஸோ இது வந்து பிரஜன் அவர்களுடைய எவிக்ஷனில் நடந்த விஷயம். இந்த வாரத்துக்கான தலையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அமித் பார்கவ் அவர்கள். ஸோ ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க, அந்த டாஸ்கில் வந்து அமித் அவர்கள் வெற்றி பெற்று 10வது வாரத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ 10வது வாரம் நடக்குது, இன்னும் 10வது வாரத்துக்கு அப்புறம் 5 வாரங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த 5 வாரங்களில் நம்ம எவ்வளோ வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது. எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்தும் இந்த சேனலுடைய வளர்ச்சி இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லிட்டு. அமித் அவர்கள் தலைவராக ஆனதுனால இப்போது அந்த வீட்டில் சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமித் ரொம்ப காமான ஒரு டைப்பு, அவர் வந்து ஈஸியாக அந்த வீட்டில் இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணுவார், வாய்ப்பே கிடையாது. வரக்கூடிய வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு வாரம். ஸோ அமித் அவர்களுடைய எந்த விதமான முயற்சியும் அங்கே பலன் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஏற்கனவே அவனுடைய இன்னர் கேரக்டர் டீமனாக தான் அங்கே இருக்காங்க. இன்னும் அந்த கேரக்டராகவே அதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு டீமனாக, முழு சந்திரமுகியாக மாறிய துர்காவை பாருன்ற மாதிரி முழு டீமனாக மாறிய கண்டஸ்டன்ஸை பார் அப்படி தான் இருக்கும். ஸோ அமித் அவர்கள் ரம்யா எந்த அளவுக்கு அடி வாங்கினாங்களோ அந்தளவுக்கு அவரும் அடி வாங்க போகிறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருமே ஷார்ட் டெம்பர் தான், கொஞ்சம் கோவம் வந்துட்டால் பயங்கரமாக கத்தக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். ஸோ அமித் அவர்கள் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும், நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், மாடர்ன் சினிமா டீமில் இருக்க அத்தனை பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் இந்த வீக்கெண்டில் வெளியேற போகிறது ரம்யா அப்படிங்கிறது உறுதியாக
தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இதுதான் இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள். மீதி விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.